நாம் இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுக்கான கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி, நெவர், டில், ஆஸ் சூன் அஸ், வென், ஆஃப்டர், பிஃபோர். அதாவது 2 செயல் நடைபெற்று இருக்கும். முதல்ல நடந்த செயலை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். அடுத்தது நடந்த நிகழ்வை பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லணும். வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதனுடைய ஃபார்மேஷன் அதாவது அமைப்பு எப்படின்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் வேர்பு 3. சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேடு அதுக்கப்புறம் வேர்பு 3 ஃபார்மில் அமைஞ்சிருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் கிளீன்ட் அப் த மெஸ் பை த டைம் தே கம் ஹோம். அதாவது நான் மெஸ்ஸை க்ளீன் பண்ணிட்டேன். எப்போ? அந்த நேரத்தில் அவர்கள் வந்தபோது, அவர்கள் வீட்டிற்கு வந்தபோது. ஐ ஹேட் கிளீன்ட் அப் த மெஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ ஹேட் மெட் ஹிம் பிஃபோர் ஹீ பிகேம் கலெக்டர். அதாவது நான் முன்பே அவரை சந்தித்திருக்கிறேன், அவர் கலெக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஐ ஹேட் மெட் ஹிம் பிஃபோர் ஹீ பிகேம் கலெக்டர். Third one, we had eaten breakfast. We had eaten breakfast. நாங்கள் காலை உணவை அறிந்துவிட்டோம். We had eaten breakfast. ஸோ உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை நம்ம பார்க்கலாம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதுக்கான கீவேர்டு பார்த்தீங்கன்னா பை, பிஃபோர், வென், அன்டில், இன், ஆல்ரெடி. இப்போ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னா சப்ஜெக்ட் இருக்கணும், அதில் வில் இருக்கணும், அடுத்தது ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. சப்ஜெக்டு ப்ளஸ் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் வேர்ப் 3. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வில் ஹாவ் டன் த ஒர்க். ஐ வில் ஹாவ் டன் த ஒர்க். இந்த வேலையை நான் முடித்து விட்டு இருப்பேன். ஆனால் முடிக்கலை, ஆனால் முடித்து விட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஷீ வில் ஹாவ் ஸ்டடீடு ஹார்ட் டியூரிங் த எக்ஸாம். அவன் கடுமையாக படித்து இருப்பாள். ஷீ வில் ஹாவ் ஸ்டடீடு படித்து விட்டு இருப்பாள். எப்போ? எக்ஸாமின் போது. அடுத்தது பாருங்கள். தே வில் ஹாவ் வேக்கன் இயர்லி இன் த மார்னிங். அவள் காலையில் சீக்கிரமாக ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சமீபத்தில் நடந்து முடிந்த செயலை பற்றி குறிப்பிட. ஒரு விஷயம் இப்போ தான் நடந்தது, சமீபத்தில் தான் நடந்தது, அந்த விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்ற போது யூஸ் பண்ணுற டென்ஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கடந்த கால செயல்கள் நிகழ்ந்தது பற்றிய கால வரம்பு நமக்கு தெரியாத போது. கடந்த கால செயல்கள் நிகழ்ந்தது பற்றிய கால வரம்பு தெரியாத போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். டென்சஸில் நம்ம இப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கான கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நவ், ஸோ ஃபார், ஆல்ரெடி, சின்ஸ், ஃபார், எட். இதில் ஜஸ்ட் நவ்னா இப்பொழுது, ஸோ ஃபார் அப்படின்னா இதுவரைக்கும், ஆல்ரெடினா இதற்கு முன்பாக, சின்ஸ்னா இதிலிருந்து, ஃபார் அதற்காக, எட் இன்னும். இப்போ இந்த கீவேர்ட்ஸை பார்த்ததுமே உங்களுக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். இப்போ ஹேவ்லாம் எங்கே வரும், ஹேஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுன் இதற்கெல்லாம் வந்து ஹேவ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்தது ஹீ, ஷீ, இட், அப்புறம் சிங்குலர் நவுன் இதுக்கு நம்ம ஹேஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். இப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் அதில் சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப். எக்ஸாம்பிள்ஸ், I have already booked the tickets. I have already booked the tickets. நான் முன்பே வந்து டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டேன். அடுத்தது we have bought a new car. நாங்கள் புதிதாக கார் வாங்கினோம். She has forgotten her cell phone. She has forgotten her cell phone. இப்போ ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் ஜஸ்ட் நவ். நான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை இப்போ தான் முடித்தேன். த ட்ரெயின் ஹேஸ் லெஃப்ட் த ஸ்டேஷன் ஆல்ரெடி. ட்ரெயின் வந்து ஸ்டேஷன்லேருந்து முன்னாடியே போயிடுச்சு. ஆல்ரெடி அப்படின்னா முன்னாடியே போய்விட்டது. அடுத்தது ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் ஹாவ் கம் அப் டு நவ். இது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபியூ மெம்பர்ஸ் ஹாவ் கம் அப் டு நவ். அடுத்தது த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டாப்டு ரீசன்ட்லி. ட்ரெயின் வந்து இப்போ தான் நிறுத்தப்பட்டது. த ட்ரெயின் ஹேஸ் ஸ்டாப்டு ரீசன்ட்லி. த ட்ரெயின் வந்து இப்போ தான் நின்றது அப்படின்னு சொல்லலாம்.